சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்க கேட்போம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனங்கள் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுக்கிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகத்திலே யாக்கோபு அப்போஸ்தலன் குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஞாயிற்றுக்கிழமையிலே யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகத்தை தியானித்து வருகிறோம். அதன் அடிப்படையிலே இந்த வசனங்களை இந்த நாளிலே தியானிக்க தேவன் அனுக்கிரகம் செய்கிறார். இந்த வசனங்களை வாசிக்கும் போது சாதாரணமாக வாசிப்பீர்கள் என்றால் ஏதோ எளிதாக புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக சொல்லப்பட்ட வாக்கியங்களாக இருப்பதாக நீங்கள் நினைக்கலாம். என்றாலும் இந்த வேத வசனங்களை புரிந்து கொள்வது சற்று கடினமானதாக காணப்படுகிறது. இந்த வேத வசனங்கள் என்றால் மிகவும் முக்கியமான வேத பகுதியாகவும் காணப்படுகிறது. அப்ப நீங்க கேட்கலாம், அது எப்படி புரிந்து கொள்வதற்கு கடினமானதா இருக்குன்னு கேட்கலாம். எப்படி முக்கியமான வேத பகுதியாகவும் இருக்கிறது என்று கேட்கலாம். அதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சில கருத்துக்களை அறிந்திருக்க வேண்டும். அந்த கருத்துக்கள் என்ன என்பதை நாம் ஒன்றொன்றாக நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளலாம். முதலாவதாக அந்த வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், சபையின் மூப்பர்களை வரவழைக்க வேண்டும் என்று சொல்லி இருப்பதை நாம் படிக்கிறோம். அப்படியானால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே பிரதான மேய்ப்பனுக்கு கீழாக கவனிக்கப்படுகிற சபைகள் வழக்கமாக மூப்பர்களை கொண்டதாகவும் மூப்பர்களுடைய கரங்களிலே காணப்பட்ட சபையாகவும் இருந்திருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உதாரணமாக அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் என்னவென்றால், அந்தியோகியாவில் இருந்த ஐஸ்வர்யவான்களாகிய விசுவாசிகள் எருசலேமில் இருந்த ஏழைகளாக காணப்பட்ட விசுவாசிகளுக்கு உதவி செய்வதற்கென்று என்ன செய்திருக்கிறார்கள்? பணம் சேகரித்து அனுப்பக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அது சமநிலை பிரமாணத்தின்படி அவர்கள் அனுப்பக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படி அனுப்பின வேளையிலே அந்த பணம் யாருடைய கையிலே போய் சேர்ந்து இருக்கிறது என்றால், சபையிலே இருந்த மூப்பர்களுடைய கரத்திலே கொண்டு போய் சேர்க்கப்பட்டதாக இருந்திருக்கிறது. அப்படியானால் நாம் அறிந்து கொள்கிறோம், பிரதான மேய்ப்பனுக்கு கீழாக கவனிக்கப்படுகிற சபைகள் எல்லாம் மூப்பர்கள் நியமிக்கப்பட்ட நிலையிலே காணப்பட்டிருந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் படிக்கணும்னா, அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழிய பிரயாணங்களிலே அவர் லீஸ்திரா என்கிற பட்டணத்திற்கு செல்கிறார், இக்கோனியா என்கிற பட்டணத்திற்கு செல்கிறார், அந்தியோகியா என்கிற பட்டணத்திற்கு செல்கிறார், பெர்கே என்கிற பட்டணத்திற்கு செல்கிறார். அந்த பட்டணங்களுக்கெல்லாம் சென்று ஊழியம் செய்த பிறகு அவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த பகுதிகளில் எல்லாம் சிறு சிறு சபைகளை அமைக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். அந்த சபையினுடைய ஆவிக்குரிய நலன்களை விசாரிப்பதற்கு, கண்காணிப்பதற்கு
அப்போஸ்தலர் என்ன செய்திருக்கிறார் என்றால் மூப்பர்களை ஏற்படுத்தக்கூடியவராக இருந்திருக்கிறார் என்பதை அந்த வசனத்தை வாசிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். ஆகவேதான் அங்கே படிக்கிறோம், அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள் என்று சொல்லி இருப்பதை நாம் படிக்கிறோம். ஆகவே முதலாவது கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், சபையிலே பிரதான மேய்ப்பனுக்கு கீழாக கவனிக்கப்படுகிற கேர் எடுக்கப்படுகிற சபைகள் வழக்கமாக மூப்பர்களுடைய கரங்களிலே காணப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது கருத்து என்னவென்றால், அந்த வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அப்ப அந்த இடத்துல முதல் ஸ்டெப், இனிஷியேட்டிவ் எடுக்க வேண்டியது யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வியாதிப்பட்ட மனிதன் தான் முதல் ஸ்டெப் எடுத்து இனிஷியேட்டிவ் எடுத்து யாரை அழைக்க வேண்டும்? மூப்பர்களை வரவழைக்க வேண்டும். அப்ப இந்த செரிமனி எங்கே நடந்திருக்கிறது என்றால், குணமாக்கக்கூடிய செரிமனி எங்கே நடந்திருக்கிறது என்றால், பிரைவேட்டாக வீடுகளிலே நடந்திருக்கிறது, வியாதிப்பட்டவர்களுடைய வீட்டிலே நடந்திருக்கிறது. எப்படி நீங்கள் ஒரு அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டுமானால் மருத்துவமனைக்கு செல்லும் போது எல்லாரும் பார்க்கும்படி வைத்தா அறுவை சிகிச்சை செய்வார்கள்? இல்ல. அதை எப்படி அதற்குரிய இடத்திலே வைத்து பிரைவேட்டாக அறுவை சிகிச்சை மருத்துவர்களாலே செய்யப்படுமோ அதுபோல மூப்பர்களை வரவழைத்த வேளையிலேயும் கூட அந்த குணமாக்கக்கூடிய ஊழியம் தனிப்பட்ட அந்த வியாதியஸ்தனுடைய வீட்டிலே வைத்து நடைபெறக்கூடியதாக இருந்திருக்கிறது. அப்ப அதுல முதலாவது ஸ்டெப் எடுத்து இனிஷியேட்டிவ் எடுத்தது யார் என்றால், வியாதிப்பட்ட மனிதன் தான் என்ன செய்திருக்கிறான்? மூப்பர்களை வரவழைக்க கூடியவனாக இருந்திருக்கிறான். சரி, இதுல நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், மாடர்ன் ஹீலிங் மூவ்மெண்ட்ஸ் என்று நாம் அறிகிறோமே, இக்காலத்துல மாடர்ன் ஆகி இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம வாழ்ந்து வருகிறோம். அப்படிப்பட்ட காலகட்டத்துல நிறைய ஹீலிங் மூவ்மெண்ட்ஸ் காணப்படுகிறது, சுகமாக்குகிற இயக்கங்கள் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட முன்னேற்றம் அடைந்த இக்காலகட்டத்திலே இருக்கக்கூடிய சுகமாக்குதலின் இயக்கங்கள் காணப்படுகிற இக்காலத்திலே இவ்விதமான வழக்கங்கள், அதாவது எண்ணெய் பூசி சுகமாக்குகிற வழக்கம் குறைந்த அளவிலேயே காணப்படுகிறது. இதை நீங்கள் இரண்டாவது கருத்தாக அறிந்திருக்க வேண்டும். மூன்றாவதாக நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய கருத்து என்னவென்றால், யூதர்களிலே ரபிகள் காணப்பட்டார்கள். வேத பிரமாணங்களை வாசிக்கிறவர்கள், ஊழிய பொறுப்பிலே காணப்பட்ட ரபிகள் காணப்பட்டார்கள். அவர்கள் பிணியாளிகளுக்கு ஜெபிக்கும்படியாக அழைக்கப்படக்கூடியவர்களாக யூத மார்க்கத்திலே காணப்பட்டார்கள். ஆகவே அந்த ரபிகள் என்ன செய்தார்கள் என்றால், சில வேளைகளிலே பிணியாளிகளை சந்திக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே யாக்கோபு அப்போஸ்தலனும் என்ன செய்திருக்கிறார் என்றால், விசுவாசிகள் மீது அக்கறை கொண்டு மிகவும் ஆவிக்குரியவர்களாக இருக்கக்கூடிய மூப்பர்களை, வியாதியஸ்தர்கள் வரவழைக்க வேண்டும் என்பதை ஒரு சத்தியமாக குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். இதிலே நாம் ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், வைத்தியனை கூப்பிடு என்று யாக்கோபு அப்போஸ்தலன் குறிப்பிடவில்லை, மூப்பர்களை வரவழைப்பாயாக என்று குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். ஏன் என்பதை நாம் ஆராய்ச்சி செய்யும் போது நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு கருத்து என்னவென்றால், வேதாகம காலங்களிலே இருந்த யூதர்கள் இருக்கிறார்களே, அவர்களிலே முறையான மருத்துவ படிப்பு இல்லாதிருந்தது. சிஸ்டம் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அந்த வேதாகம காலங்களிலே யூதர்களிலே இல்லாமல் இருந்தது. ஆகவே யாக்கோபு அப்போஸ்தலனுக்கு என்ன எண்ணம் இருந்தது என்றால், முறையான மருத்துவ படிப்பு, ஒரு சிஸ்டம் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் யூதர்கள் மத்தியிலே இல்லாமல் இருந்தபடியால் விசுவாசிகள் என்ன செய்து விடக்கூடாது? மந்திரவாதம், மூட பழக்கம் என்கிற காரியங்களுக்குள்ளாக சென்று
தீவினையை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்பதற்காக யாக்கோபு அப்போஸ்தலன் என்ன சொன்னார் என்றால், ஒரு நல்ல அறிவுரை கூறக்கூடியவராக இருந்தார். நீங்கள் மூப்பர்களை நல்ல ஆவிக்குரிய அனுபவத்தோடு தேறினவர்களாக சபையிலே இருக்கக்கூடிய மூப்பர்களை வரவழைப்பீர்களாக என்று அறிவுரை கூறக்கூடியவராக இருந்தார். ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சீராக் என்கிற ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அந்த சீராக் என்கிற புஸ்தகத்திலே 38ஆம் அதிகாரத்திலே 12 முதல் 15 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அங்கே என்ன அறிவுரை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், பிசிஷியன்ஸ், மருத்துவர்களை கனம் பண்ண வேண்டும், மருத்துவர்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் குணமாக்கக்கூடிய மருந்துகளையும் கூட தேவன்தான் உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே ஒரு பக்கம் பிணியாளிகளுக்காக ஜெபிக்க வேண்டும், அதே நேரம் எப்படிப்பட்ட அனுபவத்தையும் நாம் கொண்டிருக்கலாம் என்றால் மருத்துவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய அனுபவத்தையும் கொண்டிருக்கலாம் என்று அந்த சீராக் எழுதின புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வசனங்களிலே நாம் வாசித்து அறிந்து கொள்கிறோம். அப்படியானால் அந்த வேத பகுதியிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ரெக்கவரி உண்டாகும்படியாக, மருத்துவ ரீதியாக ரெக்கவரி உண்டாகும்படியாக தேவன் சில மருத்துவர்களை எழுப்பி இருக்கிறார் என்றால், அதுவும் கூட தேவன் உண்டாக்கின ஈவாகவே இருக்கிறது. ஆகவே அவர்கள் கொடுக்கக்கூடிய சக்சஸை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அந்த வேத பகுதியிலே காணப்படுகிறது. ஆகவே நீங்கள் வியாதிப்படுகிற வேளையிலே ஜெபத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கலாம், அதே நேரம் தேவனாலே ஏற்படுத்தப்பட்டதாகவே நல்ல மருத்துவர்கள் காணப்படுகிறார்கள் என்பதை அறிந்து அந்த மருத்துவ ரீதியான வெற்றியையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இது மூன்றாவது கருத்தாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால், அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால், அந்நாட்களிலே மந்திரவாதிகள் யூதர்கள் மத்தியிலேயும் காணப்பட்டார்கள். அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஓர் யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியை உடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள, அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். அப்ப யாக்கோபு அப்போஸ்தலனுக்கு என்ன சிந்தை இருந்திருக்கிறது என்றால், வியாதிப்படுகிற விசுவாசிகள் தவறான மந்திரவாதிகளை நாடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. அது தேவனுக்கு விரோதமான செயலாய் இருக்கிறது, கர்த்தருடைய நாமத்திற்கு விரோதமான செயலாய் இருக்கிறது. ஆகவேதான் யாக்கோபு அப்போஸ்தலன், ஒருவன் வியாதிப்பட்டால் யாரை வரவழைக்க கடவன்? நல்ல ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்த மூப்பர்களை வரவழைக்க கடவன். ஏனென்றால் அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை சார்ந்திருக்கிறவர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இதிலே நாம் சிந்திக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கிறது. அது என்னவென்றால், ஒரு மருத்துவரே உதவி செய்ய முடியாத நிலையிலே காணப்படும் போது ஒரு விசுவாசி கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபம் பண்ணுகிற மூப்பர்களை சார்ந்து கொள்ளலாம். ஆகவேதான் அதே யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே படிக்கிறோம், அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பாவத்தினால் உண்டான சில வியாதிகள் அதை மருத்துவர்களால் கூட குணமாக்க முடியாத நிலையிலே காணப்படலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை யாக்கோபு அப்போஸ்தலன் வலியுறுத்தி
ஆவிக்குரிய தேறின அனுபவங்களிலே காணப்படுகிற முதிர்ச்சி அடைந்த மூப்பர்களை நீங்கள் வரவழையுங்கள். அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கும் போது சுகம் உண்டாகும் என்று விசுவாசத்தை உறுதிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். தவறான மந்திரவாதிகளை சார்ந்து ஏமாற்றப்படாதிருப்பீர்களாக என்கிறார். காரணம், அந்த மந்திரவாதிகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உண்மையாக சார்ந்து ஜீவிக்காதவர்களாய் இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். நான்காவதாக நாம் ஒரு கருத்தை அறிந்து கொள்கிறோம். அந்த கருத்து என்னவென்றால், குணமாக்கக்கூடிய அற்புதம் செய்யக்கூடிய வரம் பயிற்சிக்கப்பட்டதாக சிலர் நம்பி இருக்கிறார்கள். குணமாக்கக்கூடிய அற்புதம் செய்யக்கூடிய வரம் உபயோகப்படுத்தப்பட்டதாக சிலர் நம்பி இருக்கிறார்கள். அப்படியானால் நீங்கள் கேட்கலாம், ஏன் அப்படிப்பட்ட வரம் பெற்றவர்களை அப்போஸ்தலனாகிய யாக்கோபு உங்கள் வீட்டிற்கு கூப்பிடுங்கள் வியாதிப்படுகிற நேரத்திலே என்று குறிப்பிடாமல் மூப்பர்களை வரவழைப்பீர்களாக என்று சொல்லுகிறார் என்று ஒரு கேள்வி நமக்குள்ளாக எழும்பக்கூடியதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் 1 கொரிந்தியருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது 28 முதல் 30 வசனங்களை வாசித்து பாருங்கள். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலர்களையும் இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும் மூன்றாவது போதகர்களையும் பின்பு அற்புதங்களையும் பின்பு குணமாக்கும் வரங்களையும் பின்பு குணமாக்குகிற வரங்களையும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். பலவிதமான பாஷைகளையும் ஏற்படுத்தினார். எல்லாரும் அப்போஸ்தலர்களா? போதும். அப்ப சபையில இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. அப்போஸ்தலர் இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, குணமாக்கக்கூடிய வரம் பெற்றவர்கள் இருந்திருக்கிறார்கள், ஆளுகை செய்யக்கூடியவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்ப அவ்வளவு ஊழியங்கள் சபையிலே காணப்படுகிறது. அதுல இந்த ஆளுகை செய்வது என்பது கிஃப்ட் ஆஃப் கவர்மெண்ட். சபையை ஆளுகை செய்தல், சபையை கண்காணித்தல், அதெல்லாம் யாருடைய வசம் காணப்பட்டது என்றால் மூப்பர்களுடைய வசம் காணப்பட்டது. அந்த மூப்பர்கள் யாருக்கு கீழாக இருந்து செயலாற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால் அப்போஸ்தலர்களுக்கு கீழாக இருந்து செயலாற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த மூப்பர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஊழியர்களை போலவே முதிர்ச்சி அடைந்தவர்களாக சபையை பொறுப்பெடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட கிராமத்திற்கு நான் கடந்து சென்றேன். அந்த கிராமத்துல ஒரு சபை இருந்தது. அப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நடத்தி முடிக்கும்படியாக, ஃபங்க்ஷன் நடத்தி முடிக்கும்படியாக அந்த சபைக்கு ஒரு பாஸ்டர் வந்திருந்தார். அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த கிராம சபைக்கு நீங்க தான் பாஸ்டரா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னார், இல்ல, நான் பட்டணத்திலே இருக்கக்கூடிய ஒரு சபைக்கு பாஸ்டரா இருக்கேன். ஆனா எனக்கு கீழாக 3 கிராமங்களிலே கிளை சபைகள் காணப்படுகிறது. அந்த 3 கிளை சபைகளிலேயும் மூப்பர்கள் காணப்படுகிறார்கள். ஆகவே எனக்கு கீழாக இருக்கக்கூடிய 3 கிராம சபைகளிலே இருக்கக்கூடிய பொறுப்புகளை அந்த மூப்பர்களே கவனித்துக் கொள்கிறார்கள். ஆனால் சில விசேஷமான ஃபங்க்ஷன் வரும்போது நான் கடந்து வந்து அந்த ஃபங்க்ஷனை நடத்தி வைக்கிறேன்னு சொன்னார். பிரைஸ் தி லார்ட். அப்படிதான் மூப்பர்கள் காணப்பட்டார்கள், ஆளுகை செய்யக்கூடியவர்கள் காணப்பட்டார்கள். அவர்களுக்கு இருந்த கிஃப்ட் என்னவென்றால் கிஃப்ட் ஆஃப் கவர்மெண்ட், ஆட்சி செலுத்துவது, ஆளுகை செய்வது என்பதாக இருந்தது. ஆனால் ஹீலிங் மினிஸ்ட்ரி என்று சொல்லும் போது அற்புதங்கள் செய்யக்கூடிய வரம், குணமாக்குகிற வரம், அதெல்லாம் யாரிடத்திலே இருந்தது என்றால் அப்போஸ்தலர்களிடத்திலே இருந்தது, மூப்பர்களிடத்திலே காணப்படவில்லை. அந்த வரம் என்று சொல்லும் போது அது பிரத்யேகமான ஊழியம், குணமாக்குகிற ஊழியம். அந்த வரம் யாரிடத்தில் இருந்தது என்றால் அப்போஸ்தலர்களிடத்தில் இருந்தது. அதனாலதான் எழுதப்பட்டிருக்கிறது, எல்லாரும் அற்புதம் செய்யும் வரத்தை பெற்றிருக்கவில்லை. அப்படியானால் உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பலாம், வியாதிப்படும் போது ஏன் யாக்கோபு அப்போஸ்தலர் குணமாக்குகிற வரம் பெற்றவர்களை அழைப்பாயாக என்று எழுதாமல் மூப்பர்களை வரவழைப்பாயாக என்று எழுதுகிறார் என்று ஒரு கேள்வி எழும்புகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் ஆதி காலத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், ஏர்லி பீரியடை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால்,
எருசலேம்ல கான்ஃபரன்ஸ் நடப்பதற்கு முன்பு, எருசலேம்ல ஆலோசனை கூட்டம் நடப்பதற்கு முன்பு மூப்பர்களால் அற்புதம் செய்யும் வரம் செயலாற்றப்படவில்லை. யாரால் தான் அற்புதம் செய்யக்கூடிய வரம் செயலாற்றப்பட்டது என்றால் 12 அப்போஸ்தலர்களால் தான் அந்த அற்புதம் செய்யக்கூடிய வரம் செயலாற்றப்பட்டது என்று ரெக்கார்ட்ஸ் படி நம்ம படித்து அறிந்து கொள்கிறோம். உதாரணமாக 12 அப்போஸ்தலர்கள், பின்பு ஸ்தேவான், பிலிப்பு, பவுல், பர்னபா, அவர்கள் மூலமாக கிஃப்ட் ஆஃப் ஹீலிங், குணமாக்கக்கூடிய வரம் செயல்பட்டது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். அதற்கு ஆதாரமாக நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசித்து அறிந்து கொள்ளலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வசனங்களை வாசிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்களை வாசிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 38 முதல் 40 வசனங்களை வாசிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். அப்ப ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா 12 அப்போஸ்தலர்களால் இந்த அற்புதம் செய்யக்கூடிய வரம் செயலாற்றப்பட்டிருக்கிறது. பின்பு ஸ்தேவான், பிலிப்பு, பவுல், பர்னபா மூலமாக அந்த அற்புதம் செய்யக்கூடிய, குணமாக்கக்கூடிய வரம் செயல்பட்டதாக இருந்திருக்கிறது. அப்படியானால் யாக்கோபு அப்போஸ்தலன் எல்லாருமே அந்த அற்புதம் செய்யக்கூடிய வரம் பெற்றவர்கள் அல்ல என்பதை அறிந்து கொள்ளவும் வைக்கிறார். அதே நேரம் ஏர்லி பீரியட்ல என்ன நடந்திருக்கிறது? எருசலேமிலே ஆலோசனை கூட்டம் நடந்த அந்த காலகட்டத்திற்கு முன்பாக மூப்பர்களாலே அற்புதம் செய்யும் வரம் செயலாற்றப்படவில்லை என்பதையும் அறிந்து கொள்ள வைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் யாக்கோபு அப்போஸ்தலன் நம்மை புரிந்து கொள்ள வைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, சில நேரங்கள்ல அப்போஸ்தலர்கள் அந்த இடத்துல இல்லாம இருக்கலாம். அற்புதம் செய்யக்கூடிய வரத்தை பெற்றவர்கள் அந்த இடத்துல இல்லாம இருக்கலாம். அந்த டைம்ல விசுவாசிகள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்ப ஜெபத்திற்கு யார் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள்? சபையிலே ஆட்சி செய்கிற மூப்பர்கள், ஆவிக்குரிய அனுபவத்திலே தேறினவர்கள் ஜெபம் பண்ணுவதற்கு என்ன செய்வார்கள்? முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள். ஆகவே யாக்கோபு அப்போஸ்தலன் எதை வலியுறுத்துகிறார் என்றால் ஜெபத்தை வலியுறுத்தி கூறுகிறார். அதனாலதான் நீங்க அதே யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது யாக்கோபு அப்போஸ்தலன் எலியாவை குறித்து குறிப்பிடுகிறார். எலியா நம்மை போன்ற ஒரு மனிதர் தான் என்று யாக்கோபு குறிப்பிடுகிறார். ஆனால் எலியா எப்படிப்பட்டவராய் இருந்தார்? ஜெபிக்க கூடியவராய் இருந்தார். ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்கள், வியாதிப்படுகிற நேரத்துல ஒருவேளை அப்போஸ்தல ஊழியத்தை பெற்றிருக்கிறவர்கள் இல்லாமல் இருக்கலாம், குணமாக்குகிற வரத்தை பெற்ற ஊழியர்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வியாதிப்பட்ட விசுவாசிகள் யாரை சார்ந்து கொள்ளலாம்? ஜெபிக்கிற ஆட்சியாளர்களாக சபையிலே காணப்படுகிற, ஆவிக்குரிய முதிர்ச்சியோடு காணப்படுகிற மூப்பர்களை சார்ந்து கொள்ளலாம். காரணம் என்ன? ஜெபத்தை கேட்கிறவர் யார்? நம்முடைய தேவன். பிரைஸ் தி லார்ட். 5ஆவதாக நாம் இன்னொரு கருத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், எண்ணெயை குறித்து அந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மூப்பர்களை வரவழைப்பாயாக, அவர்கள் எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது, அனாயிண்டிங் வித் ஆயில், எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது வியாதி குணமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எண்ணெய் மருந்துக்குரியதாக அநேகராலே கருதப்படுகிறது. அப்ப சமயத்திற்கேற்ற பொதுவான ஒரு நிவாரணமாக எண்ணெய் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். நீங்கள் எருசலேமில் இருந்த ஒரு மனிதன் எதை நோக்கி போகிறான்? எரிகோவை நோக்கி போகிறான். யாருடைய கரத்திலே? கள்ளனுடைய கரத்திலே பிடிக்கப்பட்டான். பிடிக்கப்பட்ட போது கள்ளன் என்ன செய்தான்? அவனை குற்றுயிராக்கி வஸ்திரங்களை எல்லாம் உரிந்து போட்டு சாலையோரத்திலே விட்டு செல்வதை நாம் படிக்கிறோம். அந்த வேளையிலே அந்த வழியாக ஒரு ஆசாரியன் வருகிறான், லேவியன் வருகிறான்.
அவர்கள் எல்லாரும் அந்த மனிதனுக்கு, குற்றுயிராய் கிடந்த மனிதனுக்கு உதவி செய்யவில்லை. ஆனால் எந்த விதத்திலும் சம்பந்தப்படாத ஒரு சமாரியன் அந்த வழியாக வந்த வேளையிலே அவன் என்ன செய்கிறான்? உன்னை நீ நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயாக என்கிற அந்த பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக அவனும் அந்த குற்றுயிராய் கிடந்த மனிதனை அலட்சியப்படுத்தாமல் அந்த இடத்திலே நின்று என்ன செய்கிறான் என்றால், அந்த மனிதனுக்கு காயம் கட்டி எண்ணெய் வார்த்து திராட்சரசம் வார்த்து அந்த மனிதனை, குற்றுயிராய் கிடந்த மனிதனை தன்னுடைய சுய வாகனத்திலே ஏற்றி உட்கார வைத்து அவனை ஒரு சத்திரத்திற்கு கொண்டு வந்து அந்த சத்திரத்தை பராமரித்து கொண்டிருக்கிறவன் வசத்திலே அந்த குற்றுயிராய் கிடந்த மனிதனை ஒப்புவித்து அவனை பராமரிக்கும்படியாக 2 காசுகளையும் கொடுத்து செல்வதை நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளை, அந்த இடத்துல நம்ம அறிந்து கொள்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், சாதாரணமாக சமயத்திற்கேற்ற ஒரு பொது நிவாரணமாக எண்ணெய் மருந்திற்குரியதாக பயன்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் ஒரு கேள்வி, எல்லா வியாதிகளுக்கும் எண்ணெய் சரியான மருந்தாக இருக்குமா என்று ஒரு கேள்வி எழும்புகிறது. தெய்வ பிள்ளையை, எல்லா வியாதிகளுக்கும் சரியான நிவாரணமாக எண்ணெயை நீங்கள் சார்ந்து கொள்ளலாம் என்று பரிசுத்த ஆவியானவர் அங்கீகரிக்கவில்லை. ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதுதான் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இன்னொரு காரியம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இன் த நேம் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபிப்பது அது வல்லமை உள்ளது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் கொலோசியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த வசனங்களிலெல்லாம் முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருப்பது எண்ணெய் அல்ல, முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருப்பது the healing power of prayer. Praise the Lord. ஜெபத்தின் குணமாக்குதலின் வல்லமையை குறித்து தான் முக்கியத்துவப்படுத்தப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அந்த வியாதி ஒருவேளை சரீரத்துல கூட இல்லாம இருக்கலாம், ஆத்துமாவிலே கொண்ட ஒரு வியாதியாக கூட இருக்கலாம். அதனாலதான் அங்க எழுதப்பட்டிருக்கிறது, அவன் பாவம் செய்தவனாய் இருப்பானே ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, வியாதி சரீரத்துல இல்லாம ஆத்துமாவில கூட இருக்கலாம். அப்ப யாக்கோபு அப்போஸ்தலன் எதை முக்கியத்துவப்படுத்துகிறார் என்றால், ஜபத்துல வல்லமை இருக்கு, அது கர்த்தருடைய நாமத்தினாலே பண்ணுகிற ஜபத்துல என்ன இருக்கு? வல்லமை இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். அப்படியானால் அங்க ஏன் எண்ணெயை பற்றி எழுதுகிறார்? நான் ஏற்கனவே சொன்னது போல எண்ணெய் மருந்துக்குரியதாக அநேகராலே கருதப்படுகிறது. அது ஒரு தெய்வீக வல்லமையின் வாய்க்காலாக, வழியாக பயன்படுத்தப்படுகிறதா இருக்கிறது. a channel of divine power and an aid to faith. விசுவாசத்திற்கு துணை போகக்கூடியதாக இருக்கிறது. praise the Lord. அதாவது குணமாக்கக்கூடிய புண்ணியத்தை அந்த எண்ணெயோடு நன்மையாக இணைத்தவர்களுக்கு அது தைரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம வேதாகமத்துல இன்னொரு எக்ஸாம்பிள் படிக்கலாம். ஒரு பிறவி குருடன் காணப்பட்டான். சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறார்கள், இவன் பிறவியிலேயே குருடனாக பிறந்தது தான் செய்த பாவத்தினாலா அல்லது அவனுடைய முன்னோர்கள் செய்த பாவத்தினாலா என்று கேட்கும் போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவனுடைய கிரியைகள் அவனிடத்தில் வெளிப்படும்படிக்கே அப்படி பிறந்தான் என்று சொல்லிவிட்டு அந்த பிறவி குருடனை குணமாக்குகிற வேளையிலே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால், மண்ணிலிருந்து சேட்டை எடுத்து உமிழ்நீரை அதிலே பூசி அதை குருடனுடைய கண்களிலே பூசுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்துல உமிழ்நீர், சேறு அதெல்லாம் குணமாக்கக்கூடிய வல்லமைக்கு ஒரு சேனலாக, வழியாக அமைந்திருக்கிறது. அப்படிதான் யாக்கோபு அப்போஸ்தலனும், நீங்க ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மூப்பர்களை அழையுங்க, தவறான காரியங்களை செய்கிற மந்திரவாதிகள்கிட்ட போகாதீங்க,
பொல்லாத ஆவிகளை சார்ந்து கொள்ளாதீங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிற மூப்பர்களை என்ன செய்யுங்க? சார்ந்து கொள்ளுங்க. ஒருவேளை அவங்க ஜெபிக்கும் போது குணமாக்குகிற வல்லமை செயலாற்றப்படுவதற்கு ஒரு சேனலாக, வழியாக எண்ணெயை உபயோகப்படுத்த வேண்டுமானால் அதை மூப்பர்கள் பயன்படுத்தலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது ஒரு கருத்தாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் யாக்கோபு எழுதுகிற வசனங்களை நீங்கள் சரியாக என்ன அப்ளிகேஷன் உங்க வாழ்க்கையில உண்டாய் இருக்க வேண்டும் என்று அறிந்து சரியாக அந்த வேத வாக்கியங்களை சரியான நேரத்திலே பயன்படுத்தக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். இன்னொரு கருத்தையும் கூட நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அது என்னவென்றால், the prayer offered in faith, விசுவாசத்தோடு ஜெபிக்கிற காரியம் அங்கே முக்கியத்துவப்படுத்தப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இப்ப நீங்க வாசிப்போம் அந்த வசனத்துல, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள், அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அந்த இடத்துல விசுவாசத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The prayer offered in faith, விசுவாசம் உள்ள ஜெபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அப்போஸ்தலர்கள் நமக்கு விளங்க வைக்கக்கூடிய சத்தியம் என்ன தெரியுமா? எப்பயுமே செய்கிற ஜெபம் அது விசுவாசம் உள்ள ஜெபமாக இல்லாமலும் கூட போகலாம். ஆனால் மூப்பர்கள் விசுவாசம் உள்ளவர்களாக கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது பிணியாளிகள் ரட்சிக்கப்படுவார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா இந்த விசுவாசம் உள்ள ஜெபம் என்று சொல்லும் போது புரிந்து கொள்ள வைக்கக்கூடிய ஒரு சத்தியம் என்னவென்றால், தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக, எப்படி தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக நீங்கள் ஜெபிப்பீர்களானால் அந்த ஜெபம் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அதனாலதான் எழுதுகிறார், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அப்ப அந்த இடத்துல எல்லாம் விசுவாசம் உள்ள ஜெபம் என்று வருகிற இடங்களில் எல்லாம் இஃப் த காட் வில், தேவனுக்கு சித்தமானால் பிணியாளிகள் சுகமாக்கப்படுவார்கள். அப்படின்னா நீங்க கேட்கலாம், எப்பயுமே பிணியாளிகள் சுகமாக்கப்படவில்லையா என்று கேட்கலாம். சிலர் என்ன சொல்லுவாங்க, நீங்க சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ்வதுதான் தேவனுடைய சித்தம். அது உண்மைதான். தேவன் சுகமாக்க விரும்புகிறார், தேவன் சுக வாழ்வை கொடுக்க விரும்புகிறார். ஆனா நம்ம வேத புஸ்தகத்தை படிக்கும் போது சில இடங்களில விசுவாசம் உள்ள ஜபமாக இருந்திருக்கவில்லை. ஆகவே தேவ சித்தத்தின்படி ஜபம் காணப்படவில்லை. ஆகவே அவர்கள் பிணியாளிகளாகவே இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்திலேயும் காணப்பட்டிருக்கிறது. எல்லா சமயத்திலேயும் ஜெபிக்கிற ஜபம் விசுவாசம் உள்ள ஜபமாக அமைந்திருக்க போவதில்லை. பரிசுத்த ஆவியானவராலே வழி நடத்தப்பட்டு யார் விசுவாசம் உள்ள ஜபம் செய்கிறார்களோ அதுதான் தேவ சித்தத்தின்படி செய்யப்படுகிற ஜபமாய் இருக்கிறது. அங்கே பிணியாளிகள் ரட்சிக்கப்படுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க எந்த வசனத்தை வாசிக்கலாம் அப்படின்னா, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். நல்லா பாருங்க, இந்த வேத பகுதி எதை காட்டுகிறது? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பலவீனம் இருந்திருக்கு. அது முல்லை போல அப்போஸ்தலனாகிய பவுலை குட்டக்கூடியதாக இருந்திருக்கிறது. அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செஞ்சிருக்காரு? ஜெபம் பண்ணி இருக்கிறார் தேவனை நோக்கி. எத்தனை தரம்? 3 தரம். அப்போஸ்தலனாகிய பவுல் சுகத்தை பெற்றுக்கொண்டாரா? சுகத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அந்த பலவீனங்களை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய பலப்படுத்தக்கூடிய கிருபையை வல்லமையாக தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். ஆகவே அவர் எழுதும்போது என்ன சொல்லுகிறார்? தேவன் கொடுத்த அந்த பலப்படுத்தக்கூடிய கிருபையாகிய வல்லமையை குறித்து மேன்மை பாராட்டுவதாக எழுதுகிறார். அவருடைய பலவீனங்களில் எல்லாம் தேவனுடைய பலன் பூர்ணமாய் விளங்கி இருக்கிறது. ஆனால் அவருக்கு கிடைத்த வெளிப்பாட்டு வரம், அதை குறித்து அவர் மேட்டிமை அடையாதபடி, பெருமை அடையாதபடி தேவன் அவருடைய ஜீவியத்தில் இருந்த முள்ளை என்ன செய்யவில்லை? எடுக்கவே இல்லை.
அப்ப இந்த இடத்துல பார்த்தீர்கள் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு என்ன விளங்க வைக்கிறார் என்றால், பரிசுத்தாவியானவராலே நடத்தப்பட்டு குணமாக்கப்படுவதற்கு ஏதுவாக அந்த ஜபம் விசுவாசம் உள்ள ஜபமாக காணப்படவில்லை. அப்படியானால் தேவனுடைய சித்தம் என்னவா இருக்கிறது? அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே நடந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வசனத்தையும் கூட படியுங்கள். 2 தீமோத்தேயுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். 2 தீமோத்தேயுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எரஸ்து கொருந்து பட்டணத்திலே இருந்து விட்டான், துரோப்பீமுவை மிலேத்துவில் வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன். அப்ப பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழிய பாதையில பாருங்க, இங்க துரோப்பீமுவை மிலேத்துவிலே எப்படிதான் விட்டு வந்திருக்கிறார்? வியாதிப்பட்டவனாக தான் விட்டு வந்திருக்கிறார். அப்ப தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கிற ஜபம் விசுவாசமுள்ள ஜபமாக பிணியாளிகளை குணமாக்குகிறது. அது பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்பட்டு செய்யப்படுகிற ஜபமாக இருக்கிறது. மற்ற ஜபங்கள் அப்படிப்பட்ட அனுபவத்தோடு இல்லாமல் இருக்கலாம். ஆகவேதான் இங்கே பவுல் எழுதுகிறார், துரோப்பீமுவை மிலேத்துவிலே எப்படி விட்டு வந்தேன்? வியாதிப்பட்டவனாகவே விட்டு வந்தேன். இந்த ஒரு கருத்தை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படியானால் யாக்கோபுனுடைய வாக்கியம் எப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களுக்கு ஒப்பானதாய் இருக்கிறது என்றால், மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திற்கு ஒப்பானதாக இருக்கிறது. மார்க்கு 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பாருங்க, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய சித்தத்திற்கு மாறான ஜபம் இல்ல, தேவ சித்தத்தின்படி செய்யப்படுகிற விசுவாசம் உள்ள ஜபம், அது தேவனாலே கேட்கப்படும், குணமாவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப அந்த இடத்துல எல்லாம் எந்த வாக்கியத்தை சேர்க்கணும்னா, கர்த்தருக்கு சித்தமானால். பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக இன்னொரு கருத்தையும் கூட நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அது என்னவென்றால், அங்கே யாக்கோபு அப்போஸ்தலன் இந்த 14-15 வசனங்களை வாசிப்போம். 5ஆம் அதிகாரத்திலே, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஜெபம் பண்ண கடவர்கள். having anointed in the name of the Lord. எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். இந்த இடத்துல வியாதி, சிக்னஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு கிரேக்க வார்த்தையிலே 2 வித்தியாசமான கிரேக்க வார்த்தைகள் சிக்னஸ், வியாதிக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று என்னவென்றால், 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோமே, அது என்ன? அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. டிப்ரெஸ்ட் இன் ஸ்பிரிட், பாவம் செய்து டிப்ரெஷன்ல இருப்பாங்கல்ல, அப்படிப்பட்ட சிக்னஸை குறிப்பிடக்கூடிய ஒரு கிரேக்க வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு கிரேக்க வார்த்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், சரீர பிரகாரமான மரண அவஸ்தை. எப்படி? சரீர பிரகாரமான மரண அவஸ்தை. அதை நாம எங்க படிக்கிறோம்? மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே படிக்கிறோம். ஜெப ஆலய தலைவன் என்ன செய்கிறான்? எவீரு தன்னுடைய குமாரத்தி மரண அவஸ்தையாயிருக்கிறாள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டிற்கு வரும்படியாக அழைப்பு கொடுக்கிறான். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வீட்டிற்கு செல்கிறார். சரீர பிரகாரமாக மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த மகளை என்ன செய்கிறார்? மரணப்படியிலிருந்து விடுதலையாக்கி நல்ல சுகத்தை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே அந்த சிக்னஸ், வியாதி என்பது 2 கிரேக்க வார்த்தைகளாலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒன்று, பாவம் செய்கிறதினாலே உண்டாகிற டிப்ரெஷன், அப்படிப்பட்ட வியாதி. எனக்கு தெரியும், சமீபத்துல ஒரு வாலிபன் என்னோடு அறிமுகப்பட்டான். அவன் என்கிட்ட வந்து சொன்னான், கிங்ஸ்டன் உன்னோட ஸ்கூல்ல படிச்ச பையன் நானு அப்படின்னு. தெரியுதா அப்படின்னு கேட்டான். கொஞ்சம் நான் நல்லா பார்த்தப்ப, ஆமாமா தெரியுது, பேர் சொல்லக்கூடாது. அப்ப அவன் சொன்னான், என் வாழ்க்கையே உடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னான். என்னன்னு கேட்கும் போது, திருமணமான மனைவி பிரிந்து போய்விட்டாள், 2 பிள்ளைகள்
அந்த மனிதனை மதிக்கவில்லை. எப்படியோ நான் இங்க இருக்கேன்னு கேள்விப்பட்டு வந்தான். நான் எப்படியாவது குடும்பத்தாரோடு ஐக்கியப்படுத்தலான்னு சொல்லி அந்த மனிதனை அவனுடைய மனைவியினிடத்துல கூட்டிட்டு போய் தயவு செய்து சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொன்னப்ப அந்த மனைவியானவள் அவனுடைய ஹிஸ்டரிய சொன்னாங்க. என்ன ஹிஸ்டரி அப்படின்னா, நல்ல குடிகாரனாக மாறிவிட்டான். நல்ல குடிகாரனாக மாறி வேலைக்கு போறது கிடையாது. கடைசியில என்ன செஞ்சுட்டான், வீட்டுல இருக்கிற சாரீஸ் எல்லாம் எடுத்து விற்பான், நல்ல நல்ல பாத்திரங்களை எடுத்து விற்பான். கடைசியில மனைவி வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலைக்குள்ளானாள். வேலைக்கு போன நேரத்துல வீட்டுல இருந்த என்னென்ன பொருள் கிடைக்குதோ அதையெல்லாம் விற்று குடிகாரனாக மாறிவிட்டான். அதனால அவங்க சொன்னாங்க, அவனை எத்தனையோ தடவை நான் மன்னிச்சு அவனோட வாழணும்னு சொல்லி பிரயாசப்பட்டேன். ஆனா என்னால என்ன செய்ய முடியல, வாழ முடியல. இப்ப நீங்க நேரடியா அவனை கூட்டிட்டு வந்துட்டீங்க. நான் அவனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். 3 மாசத்துக்கு மேல அவன் குடிக்காம இருந்துட்டான்னா நான் அவனோடு சேர்ந்து வாழ்கிறேன் என்று சொன்னார்கள். அப்ப நான் அந்த மனிதனை கூட்டிட்டு வந்துட்டேன். சரி, உன் மனைவி என்ன சொல்றா, 3 மாசத்துக்கு மேல நீ குடிக்காம வாழ்ந்துட்டா உன்னை என்ன செய்யறேன், சேர்த்து கொள்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல. நீ என்ன செய்யனா, 3 மாசம் ஒரு 6 மாசம் குடிக்காம இருந்து காட்டு அப்படின்னு சொன்னேன். உண்மையாகவே அவனுடைய மனைவி சொன்னது போல 1 மாதத்திலேயே குடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் நான் டோக் நகர் பகுதியில பார்க்கும்போது, நிர்மல் வா அப்படின்னு கூப்பிடுறேன். இல்ல இல்ல இல்ல, என்னால குடிக்காம இருக்க முடியாது அப்படின்னு. காலங்கள் கடந்து போனது. மறுபடியுமாக கடந்த மாதத்துல என்னை வந்து சந்தித்தான் நிர்மல். சொன்னான், என்னுடைய தாயும் மரித்து போனார்கள். இப்ப காலவாசல்ல அந்த ஃப்ளைஓவருக்கு கீழே தான் படுத்து கிடக்கிறேன். காலெல்லாம் புண்களாக இருக்கிறது. டிப்ரெஷன் இன் ஸ்பிரிட், பாவம் செய்வதனாலே வருகிற வியாதிகள். தெய்வ பிள்ளையே, அப்ப வியாதி என்று அப்போஸ்தலனாகிய யாக்கோபு குறிப்பிடும் போது 2 விதங்களிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, மனதளவிலே உண்டாகிற பாவத்தினாலே உண்டாகிற வியாதிகள். இன்னொன்று, சரீரத்திலே உண்டாகிற வியாதிகள். ஆனால் யார் கர்த்தருடைய காரியங்களுக்கு தன்னை முழுமையாக ஒப்புவிக்கிறார்களோ அவர்களுக்காக மூப்பர்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது, தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கும் போது பிணியாளிகள் என்ன செய்வார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். அந்த மனிதன் என்ன வந்து சந்திக்கும் போதும் வந்தது எதுக்கு தெரியுமா, 20 ரூபா தாங்க அப்படின்ட்டு. எதுக்காக தெரியுமா, அப்படியாக பிச்சை எடுப்பது போல 20 ரூபாயா சேர்த்து குடிப்பதற்காக. அப்ப உண்மையான ஒரு மனம் திரும்புதல், சுகமாக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாதவர்களை தேவன் எப்படி அவருடைய சித்தத்தின்படி குணமாக்குவார்? யாக்கோபு அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார், ஜெபம் பண்ண கடவர்கள். அது பிசிக்கல் ஹீலிங் தேவையாய் இருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் தேவையாய் இருக்கலாம். என்றாலும் யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு கடுமையான வியாதி. எப்படிப்பட்ட வியாதி? கடுமையான வியாதி, மருத்துவர்களாலே சுகமாக்க முடியாத வியாதி. ஆனா வியாதியஸ்தன் தான் இனிஷியேட்டிவ் எடுத்து சுகமாக்கப்பட விரும்புகிறான். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய விரும்புகிறான். ஆகவே மூப்பர்கள் விசுவாசத்தோடு தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கும் போது குணமாக்கப்பட முடியும் என்று யாக்கோபு அப்போஸ்தலன் உறுதிப்படுத்துகிறார். அப்ப அந்த மனிதன் என்ன செய்யக்கூடாது, தேவனுக்கு விரோதமான காரியங்களுக்கு நேராக செல்லக்கூடாது. அதனாலதான் அந்த கடுமையான வியாதி என்பதை குறிப்பிடும் வண்ணமாக தான் யாக்கோபு அப்போஸ்தலன் 15ஆம் வசனத்தில் எழுதுகிறார், அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். என்ன செய்வார்? எழுப்புவார். எப்படி? எவ்வீரனுடைய மகள் மரண படுக்கையிலிருந்து எழுப்பப்பட்டாலே அப்படி எழுப்பப்படுவான். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், ஆதி திருச்சபை நாட்களிலே பிணியாளிகளுக்காக ஜெபிப்பது வழக்கமாய் இருந்திருக்கிறது. விசுவாசம் உள்ள ஜெபம் பலனை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. அதெல்லாம் சகோதரத்துவ ஐக்கியத்திலே பொதுவானதாக இருந்திருக்கிறது. நீங்கள் வரலாற்றை படிப்பீர்கள் என்றால், பெரிய காலரா வியாதி 1832ஆம் ஆண்டு உண்டான வேளையிலே அதனுடைய வீரியத்தினாலே மருத்துவர்கள் கூட பயத்தோடு காணப்பட்டார்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மருத்துவர்கள் கூட போய் மருத்துவம் பார்க்க
விரும்பவில்லை. அவ்வளோ வியாதியினுடைய வீரியம் காணப்பட்டது. அப்படின்னா என்ன? கடுமையான வியாதி, மருத்துவர்களால் கூட உதவி செய்ய முடியாத அளவுக்கு உள்ள வியாதி. அப்ப அந்த வரலாற்று புஸ்தகத்திலே நம்ம என்ன படிக்கிறோம்னா, F.W. நியூமேன் காய்ச்சலோடு காணப்பட்டாராம். ஆலப்போ என்கிற இடத்திலே 1831 அவர் வாழ்ந்து வந்திருக்கிறார். ஆனால் அவர் கடுமையான அந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற்று குணமானாராம். எப்படி குணமானார் என்பதை குறித்து ஒரு சாட்சி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சாட்சி என்னவென்றால், அதை குறித்து A.N. குரோவ்ஸ் என்பவர் அதை ஒரு அனுபவமாக எழுதுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் எண்ணெய் பூசி அனாயிண்ட் பண்ணதாக எழுதுகிறார். அதனோடு இணைந்து அவருடைய தோழர்கள் விசுவாசத்தோடு ஜெபித்தார்களாம். அது ரெண்டும் இணைந்து அந்த F.W. நியூமேன் பூர்ண சுகத்தை பெற்றாராம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இதிலிருந்து அப்ளிகேஷன், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த வசனங்கள் மூலமாக ஒரு அப்ளிகேஷனை எடுக்க வேண்டும். நாம் நமக்கு வரக்கூடிய வியாதி, பலகீனமான சூழ்நிலைகளிலே எப்படி காணப்பட வேண்டும்? நான் மருந்து சாப்பிடவே மாட்டேன், மருத்துவர்களை அணுகவே மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அதனாலதான் நிறைய கருத்துக்களை எல்லாம் சொன்னேன். அதே நேரம் ஜபம் பண்ணாமலும் இருக்க கூடாது. ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதே நேரம் தவறான மந்திரவாதிகளை நாடி போகக்கூடாது. அதே நேரம் கர்த்தருடைய நாமத்தினால ஜெபிக்க வேண்டும். அதே நேரம் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தின்படி, பரிசுத்த ஆவியானவருடைய நடத்திப்பின்படி விசுவாசம் உள்ள ஜபமாக மாறும்போது பிணியாளிகள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆம் தெய்வப்பிள்ளை, இதுதான் விசுவாசிகள் வியாதிப்படுகிற வேளைகளிலே மூப்பர்களை அழைத்து ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவன் எந்த சேனல் மூலமாக குணமாக்க விரும்புகிறார் என்பதை அறிந்து அதற்கு ஒப்புவித்து தங்கள் வாழ்க்கையிலே பூர்ண சுகத்தை விசுவாசம் உள்ள ஜபத்தினாலே பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வியாதியின் வேளையிலே பயனுள்ள காரியத்தை நாம் நாட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதை தேவனுடைய வார்த்தைகளின்படியே நாட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். 2 வசனத்தை மட்டும் வாசித்து முடிக்கிறேன். 2 ராஜாக்களுக்கு எழுதின புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே எசேக்கியா ராஜா மரணத்திற்கு ஏதுவான வியாதிக்கு உட்பட்டார் என்று நாம் படிக்கிறோம். அப்ப ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? நீர் மரித்து போவீர், வீட்டு காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தும். ஆனா எசேக்கியா ராஜா என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்? சுவர்புறமாக திரும்பி கண்ணீரோடு அழுது ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். முற்றத்தை தாண்டி போன ஏசாயா தீர்க்கதரிசி மறுபடியும் வருகிறார். எசேக்கியா ராஜாவை பார்த்து சொன்னது என்ன? உமக்கு கர்த்தர் 15 ஆண்டுகள் கூட்டி கொடுக்கிறார் என்று சொல்லிவிட்டு ஏசாயா தீர்க்கதரிசி என்ன செய்வார் தெரியுமா? அத்திப்பழை அடையை எடுத்து பிளவையின் மேல் பற்று போடக்கூடியவராய் இருந்தார். அப்ப அந்த அத்திப்பழ அடை ஒரு சேனலாக அவருடைய ஜபத்திற்கு பலன் கொடுக்கக்கூடியதாய் இருந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதுபோலதான் தீமோத்தேயுக்கு பரிசுத்த பவுல் எழுதுவார், உம்முடைய வயிற்று வியாதியின் வேளையில தண்ணீரோடு கூட கொஞ்சம் திராட்சை ரசத்தையும் கூட்டிக்கொள் என்று எழுதுவார். அந்த வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயுக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 தீமோத்தேயுக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிப்போம். நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல், பாருங்க, தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார், நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசமும் கூட்டிக்கொள். அப்ப அந்த இடத்துல திராட்சை ரசம் அது ஒரு சேனலாக ஜபத்தோடு இணைந்து சுகத்தை கொண்டு வரக்கூடியதாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம். கர்த்தாவே, இந்த நாளிலே வியாதிப்படுகிற வேளையிலே கர்த்தாவே, நாங்கள் என்னென்ன கருத்துக்களை எல்லாம் எங்கள் மனதிலே வைத்து வியாதிகள் நீங்கும்படியாக பயனுள்ள காரியத்தை வேத வசனத்தின்படி செயலாற்றப்படுவதற்கு எங்கள் வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே கற்றுக் கொடுத்தீரே கர்த்தாவே. அப்படியே நாங்கள் கர்த்தாவே வியாதிப்படுகிற வேளையிலே விசுவாசத்திற்கு குறைவு வைக்காமல்
எல்டர்ஸ் மூப்பர்களை அழைப்பதிலே குறைவு வைக்காமல், கர்த்தாவே ஜபத்திற்கு குறைவு வைக்காமல், கர்த்தாவே என்ன சேனல் மூலமாக, என்ன வழியின் மூலமாக குணமாக்க நீர் விரும்புகிறீரோ அந்த வழியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி இந்த காலை வேளையில கேட்ட வசனங்களுக்கு உங்கள் வாழ்வை ஒப்புவீங்கள். அப்பொழுது நிச்சயமாகவே பாவத்தினால் வந்த வியாதிகளாய் இருக்கலாம், ஒருவேளை அது ஆவிக்குரிய வியாதியாய் இருக்கலாம், சிலருக்கு சரீர பிரகாரமான வியாதிகள் உண்டாயிருக்கலாம். எப்படிப்பட்ட வியாதிக்குட்பட்டவர்களாக இருந்தாலோ தேவன் எடுத்துரைத்த வார்த்தைகளின்படி நீங்கள் சரியான நிவாரணத்தை தேடுகிறவர்களாக இனிஷியேட்டிவ் எடுத்து ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாய் இருப்பீர்களானால், அதுவும் கர்த்தருடைய நாமத்திற்கு உங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கிறவர்களாய் இருப்பீர்களானால் நிச்சயமாகவே கர்த்தருடைய நாமத்தினாலே விசுவாசமுள்ள ஜபம் செய்யப்படும் போது பிணியாளிகள் ரட்சிக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட அனுபவத்திற்கு உங்கள் வாழ்வை அர்ப்பணிப்பீர்களாக. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்குவாராக. தேவாவியானவர் எடுத்துரைத்த எல்லா வேத வசனங்களுக்கும் நன்றி செலுத்தி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் இளைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் இளைப்பான். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் இளைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் இளைப்பான். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கவும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்கிற வேத வசனத்தின் மூலமாக கர்த்தாவே, வியாதியின் வேளையிலே பயனுள்ள காரியமாக குணமாக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் விளக்கி காட்டினீரே. அந்த விளக்கி காட்டின சத்தியங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறோம். எல்லா துதிகன மகிமை யாவும் கேரடிக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக, ஆமென். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்திலே நான் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்திலே நான் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.